தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் சர்வேயர் உட்பட 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி சூட் ஆகிறவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிட்டேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா NCL அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில், அதாவது பர்மனெண்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா லிமிட்டடோட ஒரு சப்சிஸ்டரி கம்பெனி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு மைனிங் சிர்தார், சர்வேயர், இந்த மாதிரி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனிங் சிர்தார் கேட்டகரியில் 254 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸ் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி டோட்டல் வேக்கன்சிஸ் இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் வந்து 101, இடபிள்யூஎஸ்க்கு 25, எஸ்டிக்கு 13, எஸ்சிக்கு 51, ஓபிசிக்கு 64ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சர்வேயர் கேட்டகரியில் இருக்க போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் யூஆருக்கு 2, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 1ன்னு சொல்லி இதுவுமே கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மைனிங் சிர்தார் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வேலிடான மைனிங் சிர்தார்ஷிப் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வேலிடான கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அல்லது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதை முடிச்சுட்டு டிகிரி அல்லது டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். வேலிடான ஓவர்மேன் காம்படென்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு சர்வேயர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வேலிடான சர்வேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அல்லது நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோவில் மைனிங் அல்லது மைனிங் சர்வேயிங் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலிடான சர்வேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்பெஷல் நோட் எல்லாமே இருக்குது. ஒன் டைம் படித்து பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் மைனிங் சிர்தார் போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி பேசிக் பே மட்டுமே 47,330 ரூபா. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 55,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உங்களுக்கு சர்வேயர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பேசிக் பேவே 51,103 ரூபா. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 65,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 போஸ்டிங்ஸ்க்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு 6 months ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் ப்ராபஷன் பீரியடாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அந்த 6 month நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎன்எஸ் அலவன்ஸ், அட்டண்டன்ஸ் போனஸ், ஸ்பெஷல் அலவன்ஸு,
டிரான்ஸ்போர்ட் சப்சிடி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஆனால் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஓகேங்களா. நீங்கள் ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் மட்டும். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. ஓகேங்களா. நில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிஷன் பண்ணாலே போதும். இவங்கள தவிர்த்து மற்ற கேட்டகரி பீப்புள்ஸ், ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், அதுக்கு ஜிஎஸ்டி 180 ரூபாய், இதெல்லாம் சேர்த்து 1180 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் உங்களுக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு சொல்லி 2 செக்ஷன்ஸ் இருக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 90 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் ஏல பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது அந்தந்த டிசிப்ளின் ரிலேட்டடாக 70 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் பியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், வெர்பல் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக 30 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் முழுக்க உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டு சிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு நிறைய சிட்டிஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் மார்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மைனிங் சிர்தார் போஸ்ட்டுக்கு யூஆர்இடபிள்யூஎஸ் இருந்தால் 50 மார்க்கும், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசிலாம் 40 மார்க் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா மினிமம் கட் ஆஃப் மார்க் சொல்லியிருக்காங்க. சர்வேயர் போஸ்ட்டுக்கு யூஆர்இடபிள்யூஎஸ் இருந்தால் 50 மார்க்கு, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசியாக இருந்தால் 40 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குவாலிஃபையிங் மார்க் மாதிரி. ஓகேங்களா. அதாவது இதை வந்து ஒரு பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ மொபைல் நம்பர், மெயில் ஐடி வேலிடான டீட்டெயில்ஸ் தரணும். அதை கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.nclcal.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு கரியர் ஆப்ஷனில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டாட்டுட்டரி போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க இந்த லிங்க் ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. மைனிங் சிர்தார் போஸ்ட்டுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் ரிலேட்டடாக என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 70 மார்க்குக்கு. அதேமாதிரி செக்ஷன் பியில் 30 மார்க்குக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதேமாதிரி சர்வேயர் போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் நாலேஜ் ரிலேட்டடாக, அதேமாதிரி ஜென்ரல் ஜிகே ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இதோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.